சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மதுரை நோக்கி கள்ளழகர் புறப்படுகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சித்திரை பெருந்திருவிழாவின் உச்ச நிகழ்வான வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வு என்பது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற இருக்கின்றது. இதற்காக அழகர் கோவிலிலிருந்து தங்க பல்லக்கில் கள்ளர் திருக்கோலத்தில் மதுரை நோக்கி அழகர் தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்ட அழகரை கொண்டாடி வழி அனுப்பி வைக்கும் காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக வண்டியூர் அருகில் இருக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டபத்திற்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் சுடி கொடுத்த மாலையை பெற்றுக் கொள்வதற்காக தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கும் வருவதுதான் அந்த அழகரின் 5 நாள் மதுரை பயணத்தின் நோக்கம். அந்த வகையில் தான் தற்பொழுது அழகர் கோவிலிருந்து புறப்பட்டு அவர் தளபதி 18ஆம் படி கருப்பணசாமிக்கு கோவிலுக்கு பூஜைகள் முடித்து மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பொய்க்கரைப்பட்டி, கல்லந்திரி, அப்பன் திருப்பதி, ஜமீன்தார் மண்டபப்படிகளில் இன்று நள்ளிரவு எழுந்தருளி நாளை அதிகாலை மதுரை மாநகர் பகுதிக்கு வந்தடைகிறார். 6 மணி அளவில் 3 மாடி பகுதியில் அழகரை வரவேற்கும் விதமாக அந்த எதிர்சேவை நிகழ்வு என்பது நடைபெற இருக்கின்றது. இதன் நாளை இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் தங்கியிருந்து நாளை மறுநாள் அந்த உச்சபட்ச நிகழ்வான வைகை ஆற்றில் எழுந்தர இருக்கிறார். அன்று மதியமே ராமராயர் மண்டபத்தில் தீர்த்தவாரி என்பது நடைபெற இருக்கின்றது. பின்னர் மே 2ஆம் தேதி தேனூர் மண்டபப்படியில் மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வும், அன்றிரவு ராமராயர் மண்டபப்படியில் தசாவதார நிகழ்வும் உள்ளிட்ட நிகழ்வுகள் முடித்து மே 14ஆம் தேதி பூப்பல்லக்கில் மதுரையிலிருந்து அழகர் கோவிலுக்கு திரும்புவார். அதே போல அழகர் ஊர்வல பாதுகாப்பு நடவடிக்கையாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தரும் நிகழ்விற்காக அழகர் கோவிலில் அழகர் புறப்பட்டிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.